பிரைஸ் தி லார்ட். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை வாங்க கடவன் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 22 அதிகாரம் 36 வசனத்தில் இயேசு சீஷர்களை நோக்கி, இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஒன்றை கொள்ள கடவன். மற்றும் ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்தை இயேசு மேற்கோள் காட்டி ஏன் பட்டயத்தை குறிப்பிட்டார் என்பதை விளக்குகிறார். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். எனவே அவர் தம்முடைய சீஷர்களிடம் பட்டயத்தை கொண்டு வரும்படி சொன்ன போது அவரும் அவரை பின்பற்றுகிறவரும் அக்கிரமக்காரர்கள் என்ற தோற்றத்தை உருவாக்கியது. வீரர்கள் வந்து இயேசுவை கைது செய்த போது சீஷர்கள் பட்டயத்தை உருவினார்கள். வெளியிலே பார்த்தால் இயேசு ஒரு சிறிய ஆயுத குழுவின் தலைவரை போல தெரிந்தார். சட்டத்தை மீறுபவர்களின் ஒருவராக இருந்த ஆபத்தான மனிதராக அதிகாரிகள் இயேசுவை கைது செய்தார்கள். எனவே இயேசு இதை சொன்னதற்கான ஒரு காரியம் உண்மையில் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் நிரபராதாக இருந்தால் கூட அவர் ஒரு குற்றவாளியை போல் நடத்தப்படுவார் என்பதை காட்டுவதற்காக. இயேசுவின் பட்டயத்தின் வார்த்தை அவருடைய சீஷர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் கொண்டிருந்தது. ஏனென்றால் இயேசுடைய செயல் இந்த 2 அர்த்தங்களை உருவாக்குகிறது. சீஷர்கள் ஆண்டவரே, இதோ 2 பட்டயங்கள் இங்கு இருக்கிறது என்றார்கள். அதற்கு இயேசு போதும் என்றார். சண்டையிட 2 போதும் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக தீர்க்க தரிசனத்தை நிறைவேற அது போதும் என்பது அர்த்தமாகும். பின்பு இயேசு கைது செய்யப்படும் போது பேதுரும் பட்டயத்தை பயன்படுத்தி தாக்கினார். இயேசு அவரை தடுத்து காயமடைந்த மனிதரை குணமாக்கி, உன் பட்டயத்தை திரும்ப உன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் யாரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று சொன்னார். எனவே பட்டயம் 2 அர்த்தங்களை சுமந்து வருகிறது. முதலாவது, பட்டயம் வன்முறைக்காக அல்ல, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக தோற்றமளிக்க செய்தது. இரண்டாவது, பட்டயத்தை பற்றி இயேசுடைய போதனை சீஷர்கள் ஆவிக்குரிய ரீதியில் ஆயத்தப்படுத்தியது. பட்டயமானது ஒரு புதிய விரோதமான பருவத்தை வரப்போகிறது என்று சீஷர்களை எச்சரித்தது. ஏனென்றால் இயேசு மரிக்க போறார், இனி அவருடைய உடல் ரீதியாக இருக்க மாட்டார். ஆகவே பட்டயம், தயார் நிலை, தைரியம், தேவனுடைய வார்த்தையான ஆவிக்குரிய பட்டயம் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. அதனால் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்காகவும் வரவிருக்கும் சோதனைகளுக்கு ஆவிக்குரிய ஆயத்தத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் பட்டயத்தை வாங்கும்படி இயேசு சீஷர்களிடம் சொன்னார்.